பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி போட்டியாளராக நடிகர் அர்ணவ் கலந்துட்டு இருக்காரு. அவர் ஷோ ஆரம்பிக்கும் போது ஸ்டேஜ்ல விஜய் சேதுபதி கிட்ட நான் ஆம்பளை, இந்த நிகழ்ச்சியில எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு பேசி விஜய் சேதுபதியை கடுப்பேற்றிருக்காரு. விஜய் டிவியில ஒளிபரப்பான செல்லம்மா சீரியல் மூலமா பிரபலம் அடைஞ்சவர் தான் நடிகர் அர்ணவ். சில மாதங்களுக்கு முன்பா அவருடைய ஒய்ஃப் திவ்யா ஸ்ரீதர் கூட ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமா இன்டர்நெட்ல பேசி பெரிய அளவில் பிரபலமானாரு. காதலித்து திருமணம் செய்த திவ்யா ஸ்ரீதர் கர்ப்பமா இருக்கும் போது அர்ணவ் தான் அடித்து கொடுமைப்படுத்ததா சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த நிலையில அர்ணவ் ஜெயிலுக்கு போய் ஜாமீன்ல வெளியே வந்திருந்தாரு. ஜாமீன்ல வெளில வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ சீரியல்லாம் முடிவடைஞ்ச நிலையில இப்போ பிக் பாஸ் மூலமா போட்டியாளர் அறிமுகமாயிருக்காரு அர்ணவ். அவர் மேடையில விஜய் சேதுபதி முன்னாடி பேசும்போது என்னுடைய குடும்பத்துல அம்மா அப்பா 3 தங்கைகள் இருக்காங்க. ஆனா எல்லாருமே இருந்தும் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கும் போதுல இருந்தே ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சுட்டு வரேன். என்னோட குடும்பத்துல எல்லாருமே பாசமா தான் இருந்தாங்க. ஒரு சில காரணங்களால இப்போ யாருமே என்கிட்ட பேசுறது கிடையாது. இப்போ நான் தனியா தான் இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எல்லாமே சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சென்டிமெண்டா ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தாரு. அப்போ விஜய் சேதுபதி அவர் பேசிட்டு இருக்கும் போது நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களோட விளையாட்டை எப்படி விளையாட போறீங்க அப்படின்னு கேட்க, நான் எதுக்கும் துணிந்து தான் வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன். நாம ஒரு ஆம்பளையா இருந்துட்டு அதெல்லாம் தோத்தா அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு டக்குன்னு கோவப்பட்ட விஜய் சேதுபதி, என்ன சார் பேசுறீங்க, ஆம்பளை பொம்பளைன்னு பேசுறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அர்ணவ், நான் தப்பா சொல்லல, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல தரப்பட்டோர் இருப்பாங்க, அவங்களோட எனக்கு பிரச்சனை வந்தா நான் தைரியமா இருப்பேன், எதுக்கும் பின்வாங்க மாட்டேன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு அர்ணவ். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி கிட்ட எனக்கு ஒரு முத்தம் தாங்க சார், நான் பல வருஷமா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இத்தனை நாளா முத்தம் தரும் இடத்துல நீங்களும் இல்லை, அதை வாங்கும் இடத்துல நானும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு விஜய் சேதுபதி, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு எதிரி உங்க வாய் தான், உங்க வாயால தான் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.